சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கும் அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவிருக்கு. சூழல் இப்படி இருக்க, இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார். படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஷூட்டிங் தொடங்க இருக்கும் சூழலில் வேட்டையன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த ஜெயிலர் படமும் கெஸ்ட் ரோலில் நடித்த லால் சலாம் படமும் கடைசியாக வெளியானது. இவற்றில் ஜெயிலர் மெகா ஹிட் ஆனது. ஆனால் லால் சலாம் படமும் வகுக்கி விழுந்துருச்சு. இதற்கிடையே ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே தாசே ஞானவேல் இயக்கும் அந்த படத்துக்கு நடிக்க கமிட் ஆனார் ரஜினிகாந்த். படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிறாரு. படத்துக்கு வேட்டையன் என்ற பெயர் வைக்கப்பட்டது. படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. ஜெய்பீம் படத்தின் மூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தவர் ஞானவேல் என்பதனால இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எகிரியது. படத்தின் டைட்டில் டீசரும் நல்ல வரவேற்பையே பெற்றது. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் கன்னியாகுமரி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. மேலும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் முழு மூச்சுடன் அதில் நடித்து வந்தார். ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. நிச்சயம் இந்த படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட கரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என்பது அவரது ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் லைக்கா நிறுவனத்து தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தனது போர்ஷனுக்கான டப்பிங்கை ஃபகத் ஃபாசில் இன்று பேசுகிறாரு. அது தொடர்பாக புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரஜினிகாந்தும் விரைவிலே வந்து தன்னுடைய பகுதிக்கான டப்பிங்கை பேசி முடிக்க போகிறாரு. இதற்கிடையே கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் லோகேஷ் கனகராஜ். அவர் கமல்ஹாசனை வச்சு விக்ரம் என்ற மகா ஹிட் படத்தை கொடுத்தாரு. அடுத்து அவர் இயக்கிய லியோ படம் சறுக்கியது. சூழல் இப்படி இருக்க ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்குகிறாரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றது. சத்யராஜ் இதில் நடிப்பது உறுதியாயிருக்கு. ஷூட்டிங் சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ எப்போ வரும்? வேட்டையன் படத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து வேறு ஏதாவது ப்ரோமோ வீடியோ வருமானு சொல்லிட்டு படக்குழுவினர்கிட்டேருந்து ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. இப்போது இதற்கான ப்ரோமோ வீடியோ பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ப்ரோமோ வீடியோ தாறுமாறாக ரெடி ஆகிட்டு இருக்கான். நல்ல வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாத்தையும் எடிட் பண்ணி ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த ப்ரோமோ வீடியோவில் நம்ம ரஜினியை காமிக்க போகிறாங்களாம். இதனால் ரசிகர்கள் ரொம்பவே குஷியாக ஹாப்பியாக இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ப்ரோமோ வீடியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ப்ரோமோ வீடியோவுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரெடியூஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.